கால தத்துவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த காற்று இதுக்கெல்லாம் பரவறதுக்கு ஒரு காரணம் கால தத்துவம் தான். சோ இந்த கால தத்துவத்தை யாருமே நினைச்ச மேனிக்கு போய் இப்படி மாத்திட முடியாது. ஒரு சொடக்கு போடுற மாதிரியோ இல்ல ஏதோ டப்புன்னா மாத்திட முடியாது. ஈவன் அதை மாத்துறதுக்கான ஆற்றல் பெற்றிருந்தாலுமே கூட அதை யாருமே செய்யல. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிய வரும். இது வரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் முத்தர்கள் எல்லாருக்குமே இந்த உலகம் கஷ்டப்படுதுன்னு தெரியுது. எல்லாருக்குமே தெரிஞ்சோம். ஏன் அவங்க அவங்களால சிலரால அந்த காலத்தையே மாற்றக்கூடிய அளவிலான ஆற்றல் பெற்றிருந்தாலுமே கூட ஏன் அவங்க போய் மாத்த மாட்டாங்க? ஏன்னா அது ஒரு சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஆதியில இருந்து தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆதியில இருந்தே எல்லா உயிருக்கும் இறைவன் அனுபவத்தை கொடுத்து தேத்திக்கிட்டு வராரு. சகலர்களுக்கும் விஞ்ஞானகளருக்கும் பிரளயாகலருக்கும் எல்லாருக்குமே ஒரு அனுபவத்தை ஆதியில இருந்தே இந்த யுகத்துல இருந்தே கொடுத்து தேத்திக்கிட்டு வராரு. ஸோ அப்படி தேத்திக்கிட்டு வர அப்போ அந்த அனுபவங்கள்ல இப்போ அவர் போய் கை வச்சாருன்னா அந்த அனுபவத்துக்கான பலன் இல்லாம போயிடும். ஸோ அதனால அதுல அவர் கை வைக்கல. அது போக காலம்ன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு தியரி. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நாம ஒன்றுல நிகழ்காலத்துல கை வச்சா அது கடந்த காலத்துல ஒரு இம்பாக்ட் ஏற்படும். கடந்த காலத்துல நாம ஒன்று கை வச்சா அது எதிர்காலத்தை மாத்தி இருக்கும். டைம் தியரி மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால காம்ப்ளெக்ஸான ஒண்ணு, அதுல யாருமே கை வைக்க மாட்டாங்க. வச்சா அதோட விளைவை அவங்க தான் அனுபவிக்கணும். அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்ட எல்லா ஞானிகள் சித்தர்களுமே யாருமே கால தத்துவத்துக்குள்ள அனாவசியமா கை வைக்க மாட்டாங்க. வள்ளலாரும் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் காலம் போனது போகட்டும், இந்த காலத்தோட முடிவுல மீண்டும் ஒரு நல்ல யுகம் வருதுல, இந்த யுகம் மாற்றம் வருதுல, அந்த யுகம் மாற்றத்துல இந்த ஒளியுகத்துக்கு அப்புறம் இந்த திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்ன்ட்டு போயிடாத மாதிரி நிலைத்த ஒரு யுகமா இருக்கணும் அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருந்து அதுக்கான ஒரு பணியை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த யுகம் கரெக்டா இதே நிலைத்த யுகமா இருக்கணும். இது வரைக்கும் வந்த இந்த யுகம் இது இப்படியே முடியட்டும், முடிகிற வரைக்கும் போய் முடிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டு வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் இந்த சிக்கல்களான முரட்டுத்தனமான ரொம்ப அசுரத்தனமான விஷயங்கள்லாம் அங்கே இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இது அப்படியே போய் முடியட்டும், இது முடிஞ்சதுலேருந்து புதுசு ஒன்று வரப்போதில்ல, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்படுவார்கள், நீங்கள் இது வரைக்கும் இருந்தது போல் இராது, இது கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனாலதான் என்ன சொல்றாரு, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆல்ரெடி பரவனது தான் விஷக்காற்று வியாபிச்சு இருக்கு பாத்தீங்களா, வியாபிச்சு இருந்தது. இதை ஒன்னொன்னா அப்புறம் போய் மாத்துவோம். மேலும் விஷக்காற்று இங்க உற்பத்தி ஆகாம அவர் பார்த்துக்கிறதுக்கான ப்ராசஸ் அவர் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷக்காற்று உற்பத்தி ஆகிறதுக்கு மெயினான முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது யாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம்.